நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீட்டிலையே அசத்தலான ஒரு சிக்கன் மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டான சிக்கன், மணக்க மசாலா, காரசாரமான டேஸ்ட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா சோறுக்கு, சப்பாத்திக்கெல்லாம் செம்மையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை தேடி பிடிச்சி ஒரு அழுத்திடுங்க. இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகும் போதே இதில் என்னென்ன மசாலா சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சோம்பு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக பட்டை, கல்பாசி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, கிராம்பு ஒரு 4 கிராம்பு, இது எல்லாத்தையுமே எண்ணெய் சூடான உடனே அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரிய விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது நமக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். அந்த வாசனை தான் அந்த சிக்கனுக்கே பெரிய ஹைலைட்டு. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு அடங்கிருச்சு. இந்த இடத்துல ஒரு 25 கிராம் வறுத்த நிலக்கடலை பருப்பை நல்லா தோலெல்லாம் உதுத்துட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். நிலக்கடலை பருப்பு சேர்த்த கொஞ்சம் நேரத்திலேயே தேங்காய் துண்டுகள் சேர்க்க போகிறோம். இது ஒரு சில்லு எடுத்து நல்லா சின்ன துண்டுகளாக ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்து அப்படியே வதக்கி விட்டுறலாம். நிலக்கடலை பருப்பும் தேங்காய் துண்டுகளும் அளவு கம்மியாக தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சிக்கன் பார்த்திங்கன்னா லேசான ஒரு இனிப்பு இருக்கும். அப்புறம் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். தேங்காய் துண்டுகளை சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த இடத்துல ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கசகசாவை சேர்த்து விட்ருவோம். கசகசா சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற சூட்லேயே அதை பொரிய விட்டுடலாம். அதுவே போதுமானது. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அதே கடாயை நல்லா தொடச்சிட்டு திரும்பவும் ஒரு 50 ml சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். இந்த சூடான எண்ணெயில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை முதல்லையே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் அந்த எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு இந்த இஞ்சி பூண்டை நல்லா வதக்க விட்டுறலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கி ஒரு அருமையான ஃப்ளேவர் வரும். அது நான்வெஜ்ஜில் சிக்கன், மட்டன் எது செஞ்சாலுமே கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ அடுத்ததாக 100 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்தவுடனே ஒரு 100 கிராம் தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்து விட்ருவோம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லேசாக ஒரு பாதிக்கு மேலே வதங்க விட்டுடலாம். இப்போ தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இதுக்கு தேவையான மசாலா பொடிகளை சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது 3 மட்டும் சேர்த்தாலே போதுமானது. இந்த இடத்துல நீங்கள் குழம்பு மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் குழம்பு மசாலா இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று சேர்த்தா போதுமானது. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததான் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த ஜாரை கழுவி ஒரு 50 ml மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், இல்லைனா சலசலன்னு ஆயிரும். இப்போ தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இது எல்லாமே நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் சிக்கனை பற்றி பார்த்துடலாம். சிக்கன் இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். 1/2 கிலோ எலும்பும் கறியும் சேர்ந்து தான் வாங்கியிருக்கிறோம். வாங்கி 2-3 தடவை கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள், உப்பு சேர்த்து கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ அந்த சிக்கன் எல்லாத்தையுமே உள்ள கிரேவிக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த சிக்கனோட ஈரத்துலேயே அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த இடத்துல இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் தூள் உப்பு சேர்த்து விட்டுருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15லேருந்து ஒரு 18 நிமிஷம் இந்த சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். மூடி வச்சதை அப்பப்போ திறந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி இறங்கி வெந்து சுண்டி இந்தளவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷம் நம்ம இந்த சிக்கனை வேக விட்டுருக்கோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலைகளை புதுசாக வெட்டி உள்ளே சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் மசாலா சூப்பராக தயாராகிருச்சு. சோறுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.